நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த விஞ்ஞானி வேணா நீங்க கூட்டு அணுசக்தி கண்டுபிடிச்சீரே, சூக்ஷ்மத்தை தானே தேடி நிற்போ, அது கொண்டு அழிவையும் பண்ணலாம் இல்லையான்னா நாங்க அது கண்டுபிடிக்கல சுவாமி. நாங்க கண்டுபிடிச்சது கண்டிப்பா ஆக்கத்துக்கு தான் கண்டுபிடிச்சோமே தவிர எந்த விஞ்ஞானியான அழிவுக்குன்னு சொல்லுவா? தீவிரவாதிகள் அழிவுக்குன்னு சொல்லலாமே தவிர விஞ்ஞானி அழிவுக்குன்னு சொல்லவே மாட்டார். அப்ப அவளுக்குள்ள ஒற்றுமை எங்க இருக்கு? சூக்ஷ்மத்தை தேடணும். இன்னும் சூக்ஷ்மம் இருக்கு. சூக்ஷ்மம் நுண்ணிய விஷயத்துல தான் சக்தி இருக்கு. நுண்ணியதின் சக்தி உலகத்தின் ஆக்கத்துக்கு பயன்படணும். இதுல எந்த விஞ்ஞானிக்கானும் மாறுபட்ட கருத்துண்டா? இது கிடையாதுன்னு பாக்குறதான்னா வியாபக ஞானம். இப்ப நான் வியாபக ஞானம் என்ன சொல்லிருக்கேன்னால் இதுல எந்த விஞ்ஞானிக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த விஞ்ஞானியா என்ன தப்பு பண்ணார்? அந்த அணுவை எடுத்துன்னு போய் குண்டு தயாரிச்சு தள்ள போட்டோம் அங்க போட்டோம்னு சொல்லி அதனால பல பேருக்கு அழிவு ஏற்பட்டால் அதற்கு அவர் என்ன செய்வார்? அதை கண்டுபிடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அணு ஒன்றுன்னு சொன்னேன், இனிமே பழக்க முடியாது, அதை மூணுன்னு பிளந்தேன்னா அந்த மூத்த விஞ்ஞானி சந்தோஷப்பட்டு சிரிச்சு கை தட்டுவார். நான் இருக்கிறதுலேயே அணுவை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தேன், தேவையில்லை, எனக்கு பின்னாடி வந்தவர் இன்னும் நன்னா கண்டுபிடிச்சிருக்கார், அவர் இன்னும் நன்னா கண்டுபிடிச்சிருக்காரு, இன்னும் பயன்படும் என்று தான் அந்த மூத்தவர் பாராட்ட போறாரே தவிர ஒருத்தர் சண்டை போட்டுருப்பாளன்னா. ஏன்னா அவ எல்லாரும் எந்த ஒரே மேடையில உட்காந்துருக்கா? அணு சின்னதை கண்டுபிடிக்கணும், நுண்ணியதுல தான் சக்தி இருக்கு, அந்த சக்தி ஆக்கத்துக்கு பயன்படணும். இதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது இல்லையா? அப்ப விஞ்ஞானிகளிடத்திலையும் ஒற்றுமையில் தான் வேற்றுமை இருக்கிறது. அவர்கள் அப்படியே ஒற்றுமைன்னு சொல்ல முடியாது. ஆனா கருத்தில் வியாபக ஞானத்தில் ஒற்றுமை, வியாபிய ஞானத்தில் வேற்றுமை. நம்ம வியாபிய ஞானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு பார்த்துட்டோமே, அந்த வேற்றுமை இருந்துட்டு போறது. அந்த வேற்றுமை எதிலே? ஆராய்ச்சியில வேற்றுமை, ஞான சச்சரவுகளில் வேற்றுமை. அந்த சண்டையே ஞான சச்சரவுல ஏற்பட்டதே தவிர ஏதான அவர்களுக்குள்ள வேற ஏதான சண்டையா அல்லது கருத்தில் லட்சியத்துல சண்டையா? ஒரு அணு விஞ்ஞானி அணு சக்தி ஆக்கத்துக்கு பயன்படணும்னுட்டு இன்னொரு அணு விஞ்ஞானி அணு சக்தி அழிவுக்கு பயன்படணும்னு சொன்னால் அதுதான் நிஜமான சண்டை. அந்த சண்டை இங்க ஒத்தர இடத்துலையுமே கிடையாது. எல்லா விஞ்ஞானிகளும் ஆக்கத்துக்கு தான் பண்ண போறா. அதே போல வல்லபாச்சாரியரிடத்திலையும் சைத்தன்யரிடத்திலையும் ராமானுஜரிடத்திலையும் மத்வரிடத்திலையும் சங்கரிடத்திலையும் ஏதோ பெரிய ஒற்றுமைகள் உள்ளன. அந்த ஒற்றுமையை கொண்டு எதையோ சாதிக்கணும்னு அவர் பார்த்தார்கள். அந்த எதையோ சாதிக்கணும் நினைச்சத்தை நம்ம புரிஞ்சுப்போம். அவர்கள் எதை ஒற்றுமையா சொன்னார்கள்னு புரிஞ்சுப்போம். எங்கோ ஒரு இடத்துல மாறுதல்னா அப்ப சங்கர் இடத்துல போயிட்டு அப்ப நீர் என்ன சொல்றீர்? ஆத்மா தேகம் ஒண்ணுங்கிறீரா? பிரம்மானுபவமே வேண்டாங்கிறீரா? ஆனந்தப்பட வேண்டாங்கிறீரா? கர்மமே கிடையாதுங்கிறீரான்னா நான் எப்போ சொன்னேன்னு சொல்லவே இல்லை என்னுடைய. இப்போ ராமானுஜரை பார்த்து அப்போ நீர் என்ன சொல்றீர்? ஜீவாத்மா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, பரமாத்மாவுக்கு அடிமைன்னு நீரே, தேகத்தை மாதிரிங்க. அதை நான் சொல்லவே இல்லை. எப்பவும் பரமாத்மாவுக்கு சமமானவன் ஜீவாத்மா, அவர் சொல்ல போறார். அப்போ யாரை கேட்டாலும் பல கருத்துகளில் ஒற்றுமை இருக்க போகிறது. அந்த ஒற்றுமையை மட்டும் பார்த்துப்போம். அதை பார்த்து கொண்டு முன்னேறத்துக்கு வழி கண்டுபிடிப்போம். இதுதான் அடிப்படை. முதல்ல அடிப்படையை சரியா பார்த்துப்போம். வியாபக ஞானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, வியாபிய ஞானத்துல போயிடக்கூடாது. சூக்ஷ்ம விஷயத்தை பத்தி ஆத்ம விஷயத்தை யோசிக்கணும். வெறும் ஸ்தூலத்தை பார்த்து நம்ம மயங்கி போயிடவே கூடாது. இந்திரியங்களால பிடிக்க முடியாததை நம்ம பிடிக்கணும். இந்திரியங்களால பிடிக்க முடியாது, வேற எதாலையோ பிடிக்கணும். எதால பிடிக்கணும்னு அப்புறம் பார்ப்போம். இந்திரியங்களால பிடிக்க முடியாததை நம்ம பிடிக்கணும். அப்பதான் நமக்கு உயர்த்தி இருக்கு. அப்ப ஐந்திரியகமா வேண்டாம், அதீந்திரியமா பார்ப்போம். இதை போல சில அடிப்படைகள் சனாதன தர்மம். ஆரம்பிக்கச்சே கஷ்டமா தான் இருக்கும். என்னமோ சொல்றாரே சுவாமி, இவர் நம்ம ஏதோ நாளிலேருந்து பண்ண போறதா ஒன்னு கேட்கணும்னு வந்தோமே, ஆனா அதெல்லாம் பண்ண போறதா அவர் தெரியலையே, இவர் என்னமோ சொல்றாரே நாள். என்னமோங்கிறதுல ஆரம்பிச்சாதான் இன்னதுன்னு கிடைக்கும். இன்னதுன்னு ஆரம்பிச்சுன்னா அந்த இன்னது தப்பா இருந்துட்டா என்ன பண்றது? ஏன்னா நான் ஒரு பொருள் வாங்கணும்னு பாக்குறேன்னால் எந்த பொருளா இருக்கலாம், இந்த வாங்கினா நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமான்னு தேடுறேன். இப்போ அப்போ என்னதோ முடிவு இன்னதுன்னு கொண்டு வந்தேன், சரியா போச்சு. ஆனா இப்போ ஒரு பொருள் நம்ம பண்ணணும்னுட்டு இன்னதுதான் வாங்க போறேன்னு கிளம்பி போயிட்டு வரச்சே ஒருத்தர், ஓ இது 15 வருஷத்து பழசுன்னா இத்தையும் வாழ்ந்த, நீ இப்போ இதுக்கப்புறம் இது வந்தாச்சே உனக்கு தெரியாதான்னு வரும். அது தெரியவே இல்லையேண்ணா, பார்க்கவே இல்லை. அப்போ பார்த்தானே எதுன்னே தெரியும். அதனால என்னமோன்னு பயப்பட வேண்டாம், இன்னதுங்கிற முடிவு வந்துடும். ஆனா இன்னதுங்கிற முடிவோட ஆரம்பிக்காதீங்கிறேன். தொடங்கும் போது இன்னதுன்னு ஆரம்பித்தால் கடைசியில் அது என்னதோ ஆயிடும். ஆரம்பிக்கச்சே என்னதோவோ ஆரம்பிச்சோம்னா சரியா இன்னதுன்னு முடிச்சு விடலாம். இந்த அடிப்படையில் இப்ப சனாதன தர்மம்னா என்னன்னு பார்ப்போம். சனாதனம்னால் அனாதியான, வெகு நாட்களாக இன்னது இணையதுன்னு இல்லை, அனாதி என்பது சனாதனம். தர்மம்னா என்ன? நம்மகிட்ட எல்லாம் தர்மம் இருக்கு இல்லையோ? சுவாமி உங்க தர்மம் என்ன? கருணையோடு இருக்கிறது.
உம்ம தர்மம் என்ன? எல்லாருக்கும் உதவி பண்றது. உம்ம தர்மம் என்ன? நன்னா நேர்மையோட இருக்கிறது. புஷ்பத்தினுடைய தர்மம் என்ன? மனம். மாணிக்கத்தினுடைய தர்மம் என்ன? ஒளி. கடிகாரத்தோட தர்மம் என்ன? மணி காட்டுறது. இப்படி ஒன்னொன்னுக்கு தர்மம் இருக்கும் இல்லையோ, அதே போல நமக்கு ஒரு தர்மம் இருக்கே. ஜீவாத்மாவுக்கு ஒரு தர்மம் இருக்கு. எது எனில் ஞானம். ஜீவாத்மானுடைய தர்மம்ங்கிறது ஞானம். அப்ப சனாதன தர்மம்னு சொன்னால் அனாதியான ஞானம்னு அர்த்தம். அடிப்படை எதோ சனாதன தர்மம்னா இந்து மதம், இது அப்படி ஆரம்பிக்கிறதாவே இல்லை. எனது ஆரம்பிச்சா மொத்த இப்ப இத்தனை சொல்லுறதெல்லாம் வினப்படும். ஏன்னா ஒரு ஜீவாத்மாவுக்கும் இருக்கிறது ஞானம். ஆத்மாவுடைய தர்மம் என்ன? தேகத்தின் தர்மம் என்ன? தேகத்துக்கு தர்மம் ஞான சூன்யத்துவம், அறிவு கிடையாது, அழிஞ்சுட்டே இருக்கும். ஆத்மாவுடைய தர்மம் ஞாத்திருத்தம். அப்ப ஆத்மாவுக்கு தர்மம் ஞானம், தர்மம்னாலே ஞானம்னு வச்சுங்க. அப்ப சனாதன தர்மம், சனாதன தர்மம்னால் சனாதன ஞானம், சனாதன மதம், அனாதியான ஞானம். இன்னன்னு இன்ன தேதின்னு தெரியாத அறிவு. ஒரு ஆத்மாவிடத்துலயும் அந்த அறிவு தானே வெள்ளமா இருக்கு. எவ்வளவு அறிவு ஒரு ஜீவனுக்கு. அறிவு வளர வளர எவ்வளவு ஆனந்தம் வரும். அறிவு குறைய குறையத்தான் துக்கம் வருது. அறிவு வளர வளர ஆனந்தமா இருப்போம். அறிவு வளர வளர முதல்ல விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவோமே. ரொம்ப அறிவா இருந்ததுன்னா ஆமாம் போயிட்டு போறாங்க, எடுத்துன்னு போறான், என்னமோ பண்ணிட்டு போறான், என்ன இப்ப இதை வச்சு நம்ம சாதிக்க போறோம் என்ன தோண ஆரம்பிக்கிறது பாருங்க. வயசானாலும் அது தோண ஆரம்பிக்கும், அறிவு வளர்ந்தாலும் அது தோண ஆரம்பிக்கும். ரெண்டுத்திலையுமே வரும். ஏன்னா வயசானா அழிவு வளரணும்னு நினைச்சுனுட்டான். அப்படி நினைச்சுக்கவே வயசானாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும், அறிவு வளர்ந்தாலும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும். ஒரு ஜீவனுக்கும் தர்மம் ஞானம். சனாதன தர்மம் என்றால் அனாதியான ஞானம், எதை பற்றிய ஞானம். அடுத்த கேள்வி வரும்போது ஞானம்னா ஜீவாத்மாவுக்கு எத்தனையோ தெரியுது. ஒலிபெருக்கின்னு தெரியும், கடிகாரம்னு தெரியும், மோதிரம்னு தெரியும், விரல்கள்னு தெரியும், இன்னும் உட்காண்டிருக்கா, வழக்கு போட்டிருக்கு, மண்டபம் வச்சிருக்கு, எல்லாம் தான் தெரியும். இது எல்லாத்தையும் பற்றி தியானமானால் இல்லை சனாதன ஞானம்னு சொல்லணும் இல்லையோ. சனாதனா அனாதியானதா? இந்த ஒலிபெருப்பியை பற்றிய ஞானம் அனாதியானதா? இந்த கடிகாரத்தை பற்றின ஞானம் அனாதியானதா? இப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு வேலை செய்யணும்னு விடும். அவ்வளோதான் இதுக்கு இருக்கிற சக்தி. நான் இப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கடிகாரம் நின்னே போனாலும் போயிடும். கடிகாரம் என்னைக்கு இருந்தது என்னைக்கு இல்லைன்னே நமக்கு தெரியும். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, இப்போ வந்ததுங்கிறது நமக்கு தெரியும். இந்த விளக்கே முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, இப்போ வந்ததுன்னு எனக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் அனாதியான ஞானமாக இருக்க முடியுமா? எப்போ ஞானம் அனாதி ஞானம்னு சொல்லிட்டோமோ அப்போ அது எப்பவுமே இருக்கிற ஞானமாக இருக்கணும். இப்போ இருந்துவிட்டு அப்போ போகிற ஞானமாக இருக்கக்கூடாது. நேற்று இல்லாமல் இன்னைக்கு வந்த ஞானமாக இருக்கக்கூடாது. சுவாமி அப்படின்னா எப்பவுமே இருக்கிற வஸ்துவை பத்தின ஞானம் தான் அனாதி ஞானமா இருக்க முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாறின் இருக்கிற வஸ்துவை பத்தி இருந்தா சாதி ஆதி அந்தத்தோட சாந்தமான ஞானம். ஆனா மாறாத வஸ்துவை பத்தி இருந்ததுனால் அதுதானே அனாதியான ஞானம். அப்ப சனாதன தர்மம்னால் மாறாத வஸ்துவை பத்தின ஞானம். எது மாறாத வஸ்து? நம்ம கண்ணால பார்க்கிற எதுவுமே மாறாத வஸ்து இல்லை. இப்ப ஆபத்து அங்கதான் ஆரம்பம். மாறாத வஸ்து நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள லோகத்துல எல்லாமே மாறிடும். எது மாறாத பொருள்? கண்ணால் பார்க்கிற எந்த பொருளும் மாறிண்டே இருக்கு. நாம் கண்ணால் பார்க்கும் அனைவரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிண்டு இருக்கு. ஆனா நம்ம சனாதன தர்மம்னால் மாறாததை பத்தின ஞானம் தான் சனாதன தர்மம். தெரியவே இல்லையே, தெரியாது. இந்திரியங்களுக்கு அது புலப்படவே போறதில்லை. அதனாலதான் கீழே ஐந்திரியக்கம்னு சொன்னேன். இப்ப சொன்ன நாளும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி தொடர்பு இருக்குன்னு பார்ப்போம். ஒன்னும் கண்ணால பார்க்கறது ஐந்திரியக்கம், கண்களால் பிரத்யட்சமா பார்க்கறது. பிரத்யட்சமா பார்க்கிற எதுவுமே அனாதியா இல்லை, நித்தியமா இல்லை. அப்படி இருக்கிறச்சே நான் எப்படி சனாதன தர்மத்தை விளக்க போறேன்? அதுக்கு தான் இந்திரியத்தை தாண்டி இருக்கிற ஒரு வஸ்துவை தெரிஞ்சுட்டாகணும். இருந்தா தான் அது சனாதன தர்மம் ஆகும். இருக்கா? முதல்ல இந்திரியத்தை தாண்டி ஒரு வஸ்து இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு காவேரின்னு தெரிஞ்சுட்டேன். எங்க அப்பாவும் காவேரி பார்த்திருக்கார், எங்க தாத்தாவும் காவேரி பார்த்திருக்கார். அப்பா இல்லை, காவேரி இருக்கே. தாத்தா இல்லை, காவேரி இருக்கே. காவேரியே இல்லை, இல்லை தண்ணீர் இருந்தது, தண்ணீரே இல்லை. பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி நிலைமை இருந்தது, பஞ்சபூதங்களே இல்லை. அது அத்தனை ஆட்டி படைக்கிற ஆத்மா இருந்தது, ஆத்மாவே இல்லை. அப்படி காலமே இல்லையே. ஆத்மா எப்பவும் இருக்கே இருக்கே இருக்கே. அப்ப நித்தியமா ஆத்மா இருக்காரோ இல்லையோ? ஆத்மா நித்தியமா இருக்காரே. ஆனா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டால் எங்கேயும் தேடின்னு போக வேண்டாமே. நம்மளை பத்தி யோசிப்போம். யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே,
வானே ஏத்தும் என் வானவரேரே. அம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். யானே என்னை அறியகிலாதே. இத்தனை நாள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கவே இல்லை. என்னமோ இந்த உடம்பு 6 அடி 8 அடி பிராமணனா பிறந்தேன், பாரத்வாஜ கோத்திரா, ஆபஸ்தம்ப சூத்ரா, ஹைஜுஷாக்காதே என்ன நினைச்சிருந்தே தவிர இது நான் இல்லைன்னு நிச்சயமா இப்போ புரிஞ்சு போச்சு. ஏன்னா இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் சொல்றச்சே அந்த ரிக்வேதத்தை நான் அத்தியனமே பண்ணல. பாரத்வாஜ கோத்திரம்னே பாரத்வாஜர் என்ன எழுதியிருக்கார் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. ஆபஸ்தம்ப சூத்திரம் என்ன முதல் சூத்திரம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப நன்னா தெம்பா கீழே விழுந்து சேவிச்சு பாரத்வாஜ கோத்திரா ஆபஸ்தம்ப சூத்திரா ஹைஜுஷாக்காதே கிருஷ்ண சர்மா நாமஹம்னா சாமி வள்ளரி நீ பார்த்துருக்கீரா, அவ என்ன எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியுமாண்ணா? இல்லை எங்கள் அப்பா சொன்னார் நான் சொல்கிறேன். எனக்காவா தெரியப்படுறது? இப்போ அப்பாவை கூட்டு கேட்டோம்னா எங்கள் அப்பா சொல்கிறார் நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் மெதுவாக யோசிச்சுமான பரத்வாஜர் இடத்துல இருக்க வேண்டியதான். அவரை இப்போ கேட்கணும் என்ன சொன்னார்னா, இல்லை எங்கள் ஆச்சாரியன்னு சொல்கிறார் நான் சொல்கிறேன். அப்போ ஏதோ ஒன்று நூல் பிடிச்சாப்புல போயிட்டு இருக்கு. மற்ற எது இல்லாட்டா கூட அது விடாமல் போகிறது. இந்த பரம்பரையில் வந்த ஒரு சரீரமும் விடறத பார்த்தோம், ஒன்னொன்னுத்துக்கும் செத மூட்டுறதை பார்த்தோம், ஒன்னொன்னுக்கும் அழறத பார்த்தோம். எத்தை பார்த்தாலும் விஷயம் மட்டும் விடாம தாண்டி 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 வந்துட்டே இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு நித்தியமா இருக்கு சுவாமி. ஒரு நூல் இடம் மொத்த இடத்துலயும் நித்தியமா இருக்கு, அது மட்டும் விடுறதே இல்லை. எது இருக்குன்னா நான் தான். நான்கிறது மட்டும் விட்டுடவே போறது இல்லை. அந்த நான்கிற ஆத்மா கண்டிப்பா என்னைக்கு அனாதி காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கார். இன்னி வரைக்கும் இல்லை, அவர் என்னன்னைக்கு இருக்கவும் போகிறார். இப்ப நான் ஆத்மாவை எதுக்காக ஒத்துக்கணும்? இது நம்ம ஒத்துக்கவே வேண்டாம். ஆங்கிலேயர் 1758 ஜோன்ஸ்னு ஒருத்தர் எழுதி வச்சார். இப்போ அவர் எழுதினதுக்காக நான் சொல்ல வரல, எழுதினாருங்கிறதுக்காக சொல்றேன். அவர் சொன்னார், இது என்ன இது மேற்கத்திய கலாச்சாரம் எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. அவர்கள் ஒன்று தான் பிறவி ஒன்று தான் பிறவிங்கிறா. இந்த பிறவியில் ஏன் உயர்வு தாழ்வு இருக்கு? இந்த பிறவியை ஏன் நான் எடுத்தோன்னே அவளுக்கு பதிலே தெரியலையே. எத்தனை நாள் ஒரு பிறவின்னு சொல்லிட்டு இருக்கு போறா. இந்த ஒன்று தான் எனக்கு பிறவி, இது முடிஞ்சு படுத்துனா மொத்தம் முடிஞ்சு போடும்னால் இந்த பிறவி நான் ஏன் எடுத்தேனே எனக்கு தெரியாதே. இப்போ சில பேருக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது பிடிக்க மாட்டேங்கிறது, சில பேருக்கு பிறந்த நாளன்னிலேருந்து ஜன்னியை வந்துடுறது, சில பேர் ரொம்ப நன்னா இருக்கா, சில பேர் எப்பவுமே கோல் சொல்லிகிட்டே இருக்கா, குத்தம் சொல்லிகிட்டே இருக்கா, சில பேர் ரொம்ப என்ன ஆனந்தமாக வாழ்க்கை எடுத்துக்கிறா. ஏன் நானே நேத்தி கோல் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஆனந்தமாக இருக்கேன். இந்த மாறுதல்லாம் ஏன், உயர்வு தாழ்வு ஏன், ஒன்றுமே தெரியலையே. இப்போ இதுக்கு இத்தனைக்குமே காரணமே சொல்ல முடியாது. இந்த ஒன்று தான் பிறவின்னு சொல்லிட்டால் இத்தனைக்கும் காரணம் தெரியாது, இது தேகம் மட்டும்தான்னு சொன்னான். இப்போ இத்தனை பேர் உட்காந்துருக்குமே, எவ்வளவு வேறுபாடு உடம்புல இருக்கு. இந்த உடம்பின் வேறுபாடுகள் ஏன் வந்தன? ஒருத்தர் தெம்பா இருக்கார், ஒருத்தர் பலகீனமா இருக்கார், ஒருத்தர் ஆணா பிறக்கிறார், ஒருத்தர் பொண்ணா பிறக்கிறார், ஒருத்தர் பிராமணனா பிறக்கிறார், ஒருத்தர் க்ஷத்ரியனா பிறக்கிறார். இந்த பிரிவெல்லாம் வேணுமா வேண்டாமான்னு சொல்லல, பிறந்திருக்காளோ இல்லையோ, எதுக்காக? அப்ப இது ஒத்தொத்தன்னு என்னமோ நடக்கிறது. அந்த எதனால் இதுன்னு கேட்டால் ஒரு பிறவியை மட்டும் ஒத்துட்டோம்னா எதனால் இதுங்கிறதுக்கு பதிலே கிடைக்காது. அதுதான் மேற்கத்தி கலாச்சாரத்துல பெரிய ஆபத்து. அவர்களுடைய மதத்தில் இதற்கு பதிலே இல்லை. இதே பிறவி, இந்த பிறவி முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பிறவியில நல்லவனாரு, பாபத்தை சேர்க்காதே, சேர்த்தா நரகத்துக்கு போவாய்னால் நான் சேர்க்கவே இல்லை சுவாமி. முதல்ல இந்த பிறவி ஏன் எடுத்தேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சேர்க்கலாமா வேண்டாமாங்கிறத பத்தி அடுத்த பேச்சு பேசுறேன். உயர்வு தாழ்வு பிறவிகளுக்குள்ள ஏன் வருகிறது? ஏன் ஒருத்தர் கருப்பா இருக்காரு, செருப்பா இருக்காரு, ஏன் ஒருத்தர் படிக்கிறார், ஒருத்தர் படிக்க முடியல? இதற்கு கர்மங்கள் ஆத்மாங்கிறத ஒத்துக்கொண்டாலே ஒழிய வேற மார்க்கமே கிடையாது. அதை ஒத்துண்டு பேசுற மார்க்கம் தான் சனாதன தர்மம். அப்ப சனாதன தர்மிகள் அனைவரும் ஒரே மேடையில் எங்க வந்துருவாள்னால், தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஆத்மா, ஞானமே வடிவானவன் ஆத்மா, கர்மங்களாலே ஆத்மா சம்சாரத்தில் துன்பப்படுகிறார். கர்மங்களை துறைந்து உயர்ந்த நிலையை அடைவது, பிறவாமையை அடைவது ஆத்மாவின் பிறவிக்கு லட்சியம். இதுல எந்த மதாச்சாரியர்களுக்கும் கருத்து வேறுபாடே கிடையாது. சனாதன தர்மத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரே குரல்ல கையை வசத்தி சொல்லுங்கன்னால் நிச்சயமா எல்லாரும் சொல்லுவா. உங்களுக்கு இதுல சந்தேகமே வேண்டாம். யாரா இருந்தாலும் சங்கரரோ மத்வரோ ராமானுஜரோ வல்லபாச்சாரியரோ சைத்தன்யரோ மொத்த பேரும், ஏன் அவ்வளவு தூரம் சைவமோ சாக்தமோ கௌமாரமோ மொத்த பேரும் ஒத்துக்கு போறது, தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டவர், ஞானமே வடிவானவர் ஆத்மா, கர்மத்தாலே சிரமப்படுகிறார், கர்மத்தை தொலைக்கணும், பிறவிக்கு காரணத்தை தொலைக்கணும். கர்மத்தேன்னு கூட சொல்லிக்க வேண்டாம், பிறவிக்கு காரணத்தை தொலைக்கணும், தொலைச்சிட்டு பிறவாமையை எய்தணும். இதுல எந்த வித்தியாசமும் யாருக்குமே கிடையாது. இது சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒற்றுமை. இந்திரியங்களால கர்மங்கள் தெரியுமா? தெரியாது. இந்திரியங்களை கொண்டு ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியாது. எங்கேயோ அடையணும்னு சொல்றீங்க, அது இந்திரியத்தை கொண்டு தெரியுமா? தெரியாதே. அப்ப பாருங்க, கடைசியில எதுவும் ஐந்திரியக்கமா நடக்கல, எல்லாம் இந்திரியத்தை தாண்டி தெரிஞ்சுட்டா தான். அது நீங்க தாண்டிங்கிறச்சே தான் சுவாமி எங்களுக்கு ஆபத்தே. அது தெரியல. இருக்கிறத சொல்லுங்களேனால் அதை தான் அவளே சொல்லிட்டாளே,
மற்ற ரெண்டு மதஸ்தர்களும் கண்ணால பாக்குறத சொல்லி எடுத்து அதுல பதில் கிடைக்கலேங்கிறதுக்காகத்தானே இதை தேடின்னு வந்திருக்கோம். அதுல பதில் இருந்ததுன்னா எதுக்கு இங்க தேட போறோம்? அதுல பதில் இல்லை. அப்ப அனாதியான தர்மம் சனாதன தர்மம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மம் ஞானம். எதை பற்றிய ஞானம்? ஆத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் ஞானம். அப்ப சனாதன தர்மம் சனாதன தர்மம்னா என்ன? தர்மம்னா அறிவுன்னு பார்த்துட்டோம், சனாதனமான அறிவு. அப்ப சனாதனமா அறிவுங்கிறதுனால எப்போதுமே இருக்கக்கூடிய அறிவு. எப்போதுமே எதை பத்தின அறிவு? எப்போதும் இருக்கிற வஸ்துவை பத்தி தான் எப்போதும் இருக்கிற அறிவு இருக்கும். அது எது? அது கண்களாலோ மூக்காலோ பிடிச்சிட முடியாது. அது இந்திரியங்களை தாண்டி இருக்கக்கூடிய வஸ்துவா தான் இருக்கணும். அது எது எனில் சித்தமான பிரம்மமும் சாத்தியமான ஆராதனங்களும். இதுதான் சனாதன தர்மம். ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுங்க. சித்தமா இருக்கிற பிரம்மம், சாத்தியமா இருக்கிற ஆராதனம், இந்த ரெண்ட பத்தின அறிவு தான் சனாதன தர்மம் சனாதன தர்மம். பிரம்மம் சித்தமா இருக்குன்னால் ஏற்கனவே உள்ளது, நான் ஸ்தாபிக்க வேண்டாம். அது முன்னாடியே இருக்கிறது கடவுள் பிரம்மம். அதை நான் ஸ்தாபிக்க வேண்டிய தேவையில்லை. இருக்கிறது. இருக்கிறதுன்னா எப்படி? நாங்க பார்க்கவே இல்லையென்னால் நம்ம பார்க்கறதுக்காக இல்லாத போடுமான்னு எத்தனையோ வஸ்துக்கள் நாம பார்க்கல. அடிப்படையில இந்த வாதங்கள்லாம் மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. நாம் பார்க்காததுக்காக கேட்காததுக்காக ஒண்ணு இல்லாத படுமா? அப்படி ஜெகத்துல பார்த்ததே கிடையாது. அப்படின்னா என்ன, ஒவ்வொருத்தனுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே? யாருக்கும் பெருசா தெரியாது. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம். இப்ப பரத்வாஜர்னு சொன்னேனே, அவர் அடிக்கடி இந்த இடத்துல போய் ஆயுள் நீடிப்பு கேட்பார். நமக்கு இப்போ வேலை ஓய்வு கொடுக்குறான்னு வச்சுங்க, 58க்கு வெளியில் போயிட்டு வாங்கோ, 60க்கு போயிட்டு வாங்கோன்னா ஒரு 2 வருஷம் நீடிப்பு கொடுத்துருக்கா. அப்புறம் இன்னொரு 2 வருஷம் நீடிச்சு விட்டா அது வரைக்கும் கொஞ்சம் வேலை பார்த்துக்கா, ஏதோ பண்ணிக்கலாம். 65 67 தள்ளுறமோ இல்லையோ. இப்படி தான் பரத்வாஜர் அடிக்கடி இந்திரன்ட்ட போனார். போயிட்டு எனக்கு இன்னொரு 100 வருஷம் கொடு, நான் இன்னும் வேதங்கள் எல்லாம் கற்கணும். சரி தந்தேன். போறல, இன்னும் நிறையா வேதங்கள் இருக்கு, இன்னொரு 100 வருஷம் கொடு. இப்படியே கேட்டுட்டே இருக்கார், வாங்கிட்டே இருந்தார். அவர் 3 தரம் 100 வருஷம் கொடுத்தா. இப்போ கடைசியில் கேட்டா, இந்த சின்ன சின்னதாக கேட்டு வாங்கிக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஒரு 1000 கொடுத்துடும். அதனால் அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் கற்றுன்னு வரேன். பரத்வாஜரை இந்திரன் அழைச்சின்னு போனா ஒரு இடத்துக்கு. 3 பெரிய மலைகள் இருந்தானே, அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மண்ணு துகளாக நிறையா மண்ணு கிடந்தது. அவர் கூட்டின்னு போயிட்டு, பரத்வாஜரே இந்த கீழே இருக்கிற மண்ணை கையில் எடுத்துக்கணும்னா கையில் எடுத்துட்டார். இப்போ உங்கள் கையில் இருக்கிற மண்ணுக்கு அந்த மலையில் இருக்கிற மண்ணுக்கு வித்தியாசம் சொல்லும். அது மலை, இது பிடி, இவ்வளோ தானேன்னார். நீர் இத்தனை தரம் நீடிப்பு வாண்டு கத்துன்ற வேதம் நீர் கையில் வச்சுருக்கிற பிடி. நீர் இனிமே கற்றுக்கணும்னு சொல்கிற வேதம் அந்த மலை. நீர் என்னைக்கு எங்கிட்ட ஆயுள் நீடிப்பு வாங்கி அந்த மலையை நீர் தெரிஞ்சு போறீர்? இது நடக்கவே நடக்காது. தெரிஞ்சின்றத்தை செய்ய ஆரம்பிக்கிறீரா இல்லை மேலே மேலே தெரிஞ்சுக்க போறீரா? நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் இவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சின்றத்தை பண்ண ஆரம்பிக்கணுமா? இல்லை அந்த மலையை தெரிஞ்சுட்டு பண்ண ஆரம்பிக்கலாமான்னால் சாத்தியமே இல்லை. எந்த கொஞ்சம் கொஞ்சம் நாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் அனுஷ்டிக்க ஆரம்பிக்கணும். கற்க கசடர, கசடர கற்கன்னு சொன்னாலே தவிர அனைத்தும் கற்கன்னு ஆறான்னு சொன்னாலா? சொன்னதே இல்லை. தெரிஞ்சின்றத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோ. நீ நிறைய தெரிஞ்சுட்டியாங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ தெரிந்து கொண்டதை தெளிவாக தெரிஞ்சுக்கோ. தெளிவாக எதை தெரிஞ்சுனுட்டியோ அதை கடைப்பிடிச்சிரும். இன்னும் தெரிஞ்சுக்க போறேன் இன்னும் தெரிஞ்சுக்க போறேங்கிறதுல பண்ணாமலே காலத்தை தள்ளிவிடாதே. எது கொஞ்சமானு தெரியுமோ அந்த தெரிஞ்சத்தை கடைப்பிடிப்பாய். அதை கொண்டு நாம முன்னேறிக்கலாம். அதுல ஒரு குறையும் இல்லை. ஆகவே 2 விஷயம். ஒன்னும் சித்தமான பிரம்மம், அது எப்போதும் இருக்கிறது, நான் ஸ்தாபிக்க வேண்டிய தேவை இல்லை. யாரோ ஸ்தாபிச்சிருக்கா, அது புதுசாக உருவாக்கப்பட்டதல்ல. யாரோ அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பிரம்மத்தை பத்தின ஞானம் சனாதன தர்மம். அடுத்து அந்த பிரம்மத்தை ஆராதிக்கிறத பத்தின கர்மங்கள். பிரம்மத்தை எதுக்கோ ஆராதிக்கணும். எதுக்கு ஆராதிக்கணும்? ஆத்மா இங்கு கர்மத்தால சிரமப்படுறார். ஏதோ செய்து கர்மங்களை தொலைச்சின்று பிறவாமையை அடைய வேண்டும். என்ன செய்து? ஆராதனம் செய்து, கர்மங்களை செய்து. அந்த கர்மங்களை பத்தின ஞானம் சனாதன ஞானம். ஆக பிரம்மம் சித்தம், சித்தமான வஸ்துவை பத்தின ஞானம். செய்யும் ஆராதனங்கள் சாத்தியங்கள், ஆராதனங்களை பத்தின ஞானம். அதனாலதான் சித்த விஷயத்தை பத்தின ஞானம், சாத்திய விஷயத்தை பத்தின ஞானம். ஏற்கனவே இருக்கும் பரம்பொருளை பத்தின ஞானம், அந்த பரம்பொருளை ஆராதிக்கும் முறைகளை பற்றிய ஞானம். இது 2 பத்தின ஞானம் தான் சனாதன தர்மம் சனாதன தர்மம்ங்கிறோம்.